సగమ పాని మా పాని మమగా
கிறிஸ்துவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்முறையாக உணவாக குடிக்கும் பானமாக பெறப்போகிற அன்பு குழந்தைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் ஆண்டவர் திருமுன் புதுப்பிக்கப்பட்ட புனித வன அந்தோணியாரின் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாம் இந்த மகிழ்ச்சியோடு நன்றி பெருக்கோடு அந்த கடவுள் திருமுன் வந்திருப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இன்று எந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுவது, எந்த நாளுக்குரிய திருப்பலி நிறைவேற்றுவது என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு அத்துணை சிறப்புகளை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். அடிப்படையில் இது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரின் நாள், ஆண்டவரின் ஓய்வு நாள். எசையா இறைவாக்கினரது வார்த்தைகளில் ஆண்டவரது மேன்மை மிகு புனித நாள் இந்த நாள். அத்தோடு இது பாஸ்கா காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. மூன்றாவதாக இது நல்லாயன் இயேசுவின் ஞாயிற்றுக்கிழமை என்றே அழைக்கப்படுகிறது. இயேசு தன்னை நல்ல ஆயனாக, நம்மை அறிந்து அன்பு செய்யக்கூடிய, நம்மோடு எந்நாளும் நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஞாயிறாக இது இருக்கிறது. நம்முடைய புனித வனத்து அந்தோணியாரின் திருநாளை இந்த நாளில் நாம் கொண்டாடி மகிழ இருக்கிறோம். அத்தோடு நம்முடைய அருமையான பிள்ளைகள் என்று புதுநன்மை பெறுகிறார்கள். புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் அந்த கடவுளுக்கு நேர்ந்தளிக்கப்படுகிற நாள் இந்த நாள். புதுப்பிக்கப்பட்ட புதிதாக அமைக்கப்பட்ட இந்த ஆண்டவரின் இந்த பலிபீடம் அந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள் இந்த நாள். இப்போ சொல்லுங்கள், எதை கொண்டாடலாம், எதை விடலாம்? அனைத்தையும் கொண்டாடுவோம், அனைத்தையும் கொண்டாடுவோம், மிக சிறப்பாக கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம், நன்றி பெருக்கோடு கொண்டாடுவோம். ஆண்டவரின் திருப்பெயரால் ஒன்று கூடி வந்திருக்கிற பில்லாவிடந்தை பங்கு இறைமக்கள் அனைவரையும் அந்த கடவுளின் திருப்பெயரால் அன்போடு பெரு மகிழ்வோடு வரவேற்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தொன்மையான ஆலயம் அதன் கதவுகளை திறந்த போதே என்னால் உணர முடிந்தது இது எத்துணை தொன்மையானது. இந்த ஆலயம் கட்டப்பட்டே 180 ஆண்டுகள். இந்த பங்கு தொடங்கி 343 ஆண்டுகள். புனித அருளானந்தர் முதல் பங்கு தந்தையாக இருந்த இந்த பங்கு தளத்திற்கு முதன்முறையாக வருவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திப்பதில் அத்துணை ஆனந்தம். இந்த நாளுக்காக காத்திருந்தேன். அந்த நாள் இன்று நிறைவேறி இருக்கிறது. பின்னொரு நாள் வருவதாக சொல்லி இருக்கிறேன், உறுதி பூசலுக்காக தனியாக. இன்றைய வைக்கலாம் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் இடசூழல் பிற காரியங்களை மனதில் வைத்து பின்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று, புதனை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று பங்கு தந்தை நானும் தீர்மானித்தோம். ஆக பின்னொரு நாள் வருவேன், இன்னும் அதிக நேரம் உங்களோடு செலவிட வாய்ப்பு இருக்குமானால் இந்த திருநாளை, இந்த மகிழ்ச்சி மிகுந்த திருநாளை கடவுளோடு இணைந்து கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, சின்ன குறிப்பிடத்தில் நாம் படித்திருக்கிறோம் கடவுள் நம்மை எதற்காக படைத்தார் என்று. பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? திருமறை சுவடியில் படித்தீர்களா? கடவுள் உங்களை எதற்காக படைத்திருக்கிறார்? நீங்க பதில் சொல்லலைன்னா நான் சொல்லிடுவேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, கடவுள் உங்களை எதற்காக படைத்தார்? 3 நோக்கங்களுக்காக படைத்தார் என்று படித்திருப்பீர்கள். கட்டளைகளை நான் சின்ன பிள்ளைகளை கேட்கிறேன். முதலாவது கடவுளை அறிவதற்கு, இரண்டாவது கடவுளை அன்பு செய்வதற்கு, மூன்றாவது கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு, பணி செய்வதற்கு. கடவுள் நம்மை படைத்ததே இந்த 3 நோக்கங்களுக்காகத்தான். கடவுளை அறிவதற்கும், கடவுளை அன்பு செய்வதற்கும், அந்த கடவுளுக்கு பணிபுரிவதற்கும் என்று. இந்த நற்செய்தியில் தந்தை அவர்கள், நம்முடைய மறைவிட்ட அதிபர் தந்தை அவர்கள் வாசிக்க கேட்டோம், அறிவிக்க கேட்டோம். இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, அவை எனக்கு செவி கொடுக்கின்றன என்று சொன்னார். அது உண்மையா? இயேசு சொன்ன வார்த்தைகள் நம்மை பொறுத்தவரை உண்மையா? நாம் அந்த இயேசுவை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறீர்களா இல்லையா? எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள்? இவ்வளவு 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 எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள் அந்த இயேசுவை? இவ்வளவு அறிஞ்சு அந்த இயேசுவை அன்பு செய்கிறீர்களா? எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள்? இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்களே, அம்மா வந்துட்டு என்னை உனக்கு பிடிக்குமா பாப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இம்புட்டு பிடிக்குமான்னு சொல்ல, இம்புட்டு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடுகளில் மாட்டி இருக்கிற படங்களில் கூட எழுதியிருப்பாங்க இல்லையா,
நான் இயேசுவை பார்த்து கேட்டேன், என்னை நீ எவ்வளவு அன்பு செய்கிறாய் என்று. தனது 2 கரங்களையும் அகல திறந்து விரித்து இவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் அறைந்து எனக்காக கொல்லப்பட்டார் என்ற அந்த வார்த்தைகள் இருக்கும். அவ்வளவு அந்த கடவுளை அன்பு செய்வதற்கான அழைப்பு. அந்த கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோமா? அந்த கடவுளுக்கு பணி செய்கிறோமா? கடவுள் காட்டக்கூடிய பாதையில் நடக்கிறோமா? நம்முடைய மறைவட்ட அதிபர் ஆதங்கத்தோடு திருப்பலிக்கு முன்னால் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 343 ஆண்டுகளான இந்த பங்கில் இதுவரைக்கும் ஒரு சாமியார் கூட உருவாகி வரல அப்படின்னு. திரு அவையில் அந்த கடவுளுக்கு பணிபுரிய ஒருத்தர் கூட வரல. நம்முடைய அருளானந்தர் கால் விதைத்த பூமியில் இந்த நேரம் 1000 அருளானந்தர் போன்ற அருள் தந்தையர்கள் துறவியர்கள் உருவாகி இருக்க வேண்டாமா? உருவாகவில்லை. ஆக அந்த கடவுளை அறிந்து அந்த கடவுளை அன்பு செய்து அந்த கடவுளுக்கு பணி செய்து வாழ்வதற்கான அந்த நோக்கமே நாம் கடவுளால் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்பதை உணர்கிற போதுதான் பிரியமானவர்களே அந்த கடவுளை அறிய அன்பு செய்ய நாம் உட்படுகிறோம். நமது புனிதர் அந்தோணியார் அதை முழுமையாக செய்தவர். அந்த கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டவர். 100 விழுக்காடு அவரை முழுமையாக அன்பு செய்தவர். அவருக்கு ஊழியம் செய்தவர். துறவு வாழ்வுக்கான ஒரு முதுபெரும் தந்தை என்றே திரு அவை அவரை அழைக்கிறது. துறவு வாழ்வு என்றால் என்ன என்பதை, கிறிஸ்தவ துறவு வாழ்வு என்றால் என்ன என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மாபெரும் செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த கடவுள் என்று வருகிற போது எனது பாரம்பரியமோ எனது சொத்து சுகங்களோ காசு பணமோ சமூக செல்வாக்கு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அத்தனையும் ஏழைகளுக்கு கொடுத்து காட்டில் போய் நானும் என் கடவுளும் நானும் இது போதும் எனக்கு என்று வாழ்ந்த ஒரு அற்புதமான துறவியாக பார்க்கிறோம். கடவுளா உலகமா என்று வருகிற போது கடவுள் மட்டும் போதும் என்று உணர்ந்து காட்டுக்கு போய் வனாந்தரத்தில் பிற உயிர்களோடு தனது வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு அற்புதமான புனிதராக அவரை பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் தான் பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை வந்ததாக பேசுகிறோம், குறிப்பா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆனால் அந்த காலத்திலேயே ஏறக்குறைய 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தன் தந்தையின் சொத்தில் தன் சகோதரிக்கு உடன்பிறந்த சகோதரிக்குரிய பங்கை கொடுத்துவிட்டு மீதமானவற்றை ஏழைகளுக்கு கொடுத்து அவர் காட்டுக்கு போனார் என்று வரலாறு சொல்லுகிறது. அத்துணை நேரிய மனிதராக அவர் வாழ்ந்தார். கடவுளுக்கு ஏற்புடைய துறவியாக இருந்தார். நமக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். நம் தேவைகளில் நமக்கு துணை புரியக்கூடிய அருமையான ஒரு புனிதராக அவர் விளங்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நாம் அந்த கடவுளை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, நாம் அந்த கடவுளை அன்பு செய்கிறோமோ இல்லையோ, அந்த கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார் என்று சொல்வதுதான் இந்த நல்லாயன் ஞாயிறின் நோக்கமாக இருக்க முடியும். ஆக இயேசுவை அந்த திரு அவை நமக்கு ஒரு நல்ல ஆயனாக அடையாளப்படுத்துகிறது. ஒரு நல்ல ஆயன் யார்? தன் ஆடுகளை அறிந்திருப்பான். சொல்லப்போனால் பெயர் சொல்லி அவற்றை அழைக்கக்கூடிய அளவுக்கு அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறிந்திருப்பான். அந்த ஆடுகளு கூட தான் அந்த ஆயனின் வாழ்க்கையும் கூட. தேவைப்படுகிற போது முன்னே செல்வார், பின்னே செல்வார், புறத்தே செல்வார். ஆனால் எப்போதும் அந்த ஆடுகளோடு இருப்பார். இயேசு அதற்கு ஒரு புதிய விளக்கு கொடுத்தார். ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பான். அவ்வளவு தூரம் நம் மீது அன்பும் அக்கறையும் கரிசனையும் கொண்டு நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய, கடவுளது நெறியில் நம்மை வழிநடத்தக்கூடிய, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து காக்கக்கூடிய, நமக்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக அந்த இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கான அழைப்பு இந்த நாளில் நமக்கு தரப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னால் நமக்கு நம் திருவை வழிநடத்துவதற்கு ஒரு புதிய நல்ல தலைமை ஆயர் கிடைத்திருக்கிறார். நம்முடைய முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் போலவே நம்மை ஒரு ஆடுகள் மீது அக்கறை கொண்ட ஆயனாக வழிநடத்த, நேர்த்தியான இதயம் கொண்ட ஒரு மனிதராக இருந்து நம்மை வழிநடத்த ஒரு அருமையான ஒரு தலைவரை, ஒரு தலைமை ஆயரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் நன்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவே நமது நல்ல ஆயர், நம் மீது எந்நாளும் அன்பு கொண்டவராக இருக்கிறார் என்பதை உணர்கிற போதுதான் அந்த நல்ல ஆயனின் அந்த பண்புகளை நாம் நமதாக்கி கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 34ஆம் அதிகாரம் அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பும் அக்கறையும் எத்துணை மேன்மையானது என்பதை நமக்கு சொல்லும். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம்
11வது இறை வார்த்தையிலிருந்து, நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரவுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன் என்று சொல்வார். காணாமற் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன், இவ்வாறு நீதியோடு அவற்றை நடத்துவேன் என்று சொல்லிக் கொடுப்பதை பார்க்கும். ஆக இவரையே நம்முடைய ஆண்டவராக, மீட்பராக, இரட்சகராக நாம் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார் என்று இறைவாக்கினர்களது வார்த்தைகளில் சொல்வதென்றால், எசையா இறைவாக்கு நூல் 49ஆம் அதிகாரம் 14-15 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோமே, பால் குடிக்கிற தனது குழந்தையை தன் தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன், எப்போதும் என் கண்களில் விழுமாறு, எப்போதும் நான் பார்த்து கொண்டிருக்குமாறு உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். உன்னை அவ்வளவு தூரம் அன்பு செய்கிறேன், உன்னை அவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறேன் என்று இயேசு நமக்கு சொல்வதாக நாம் உணர முடியும். எரேமியா இறைவாக்கு நூல் 31ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் அவர் சொல்லுவார், கடவுளது அன்பு எத்தனை மேன்மையானது என்று, உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டி இருக்கிறேன். முடிவில்லா அன்பு, எல்லா காலத்திற்கும் வரையறை இல்லாத, எல்லைகள் இல்லாத, எந்த நிபந்தனையும் இல்லாத, கூடாத குறையாத நிலையான அன்பை முடிவில்லா காலத்திற்கும் நான் உன்மீது கொண்டிருக்கிறேன் என்று எசையா இறைவாக்கு நூல் 11ஆம் அதிகாரம் 3-4 இறைவார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, என் மக்களுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே. சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நமது தந்தையோ தாயோ பிற உறவுகளோ நமக்கு நடை சொல்லி கொடுத்தது போல, நம்மை கையில் ஏந்தி கொஞ்சியது போல அந்த கடவுளும் நமக்கு நடை சொல்லி கொடுத்தார். நம்மை கையில் ஏந்தி அந்த கடவுள் மகிழ்ந்தார் என்று சொல்லுகிறது. தொடர்ந்து ஒசையா பேசுவார், பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களுக்கு உணவு ஊட்டினேன். பாலூட்டி வளர்க்கும் ஒரு தாயை போல, உணவூட்டி வளர்க்கும் ஒரு தாய் தந்தையை போல என் மக்களுக்கு நானே உணவூட்டி வளர்த்தேன். பாச பிணைப்பால் அவர்களோடு நான் அன்பு பாராட்டினேன் என்று. நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பு, ஒரு தாய் பிள்ளை மீது கொண்டிருக்கிற அந்த அன்பையும் காட்டி பெரிதானது என்பதே அந்த விவிலியம் நமக்கு கொடுக்கக்கூடிய சான்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் தஞ்சையிலிருந்து இன்று வந்ததெல்லாம் ஒரே ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான். இந்த விவிலியத்தில் எனக்கு மிக பிடித்தமான இறைவார்த்தை பகுதி என்னவென்று கேட்டால் தயக்கமின்றி உடனே சொல்லுவேன். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. 3 வார்த்தைகளில் ஒரு வாக்கியம் முடிந்து போகிறது, கடவுள் அன்பாய் இருக்கிறார். God is love. கடவுள் அன்பாய் இருக்கிறார். இது அந்த கடவுளது இயல்பு, அந்த கடவுளது தன்மை. அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பை தாண்டிய வேறொன்றும் அந்த கடவுளில் இல்லை. அது அவரது இயல்பும் தன்மையுமாகவே இருக்கிறது. அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். அந்த கடவுள் எங்கோ இல்லை, வானங்களில் மறைந்து கொண்டிருக்கவில்லை, ஒய்யாரத்தில் உட்கார்ந்து இருக்கவில்லை. அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்களை அறிந்தவராக, அன்பு செய்கிறவராக இருக்கிறார். உங்களோடு வழி நடக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். வார்த்தை மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய சிறப்பே எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையை காட்டுகிற போது, இந்த பாதையில் போ, கடவுளை நீ அறிந்து கொள்ளலாம், இந்த பாதையில் போ, அந்த கடவுளை நீ அன்பு செய்யலாம் என்று சொன்ன போது, கிறிஸ்துவ மட்டுமே கடவுள் உன்னை தேடி வந்தார். நீ அவரை அறியாத போதும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ அவரை அன்பு செய்யாத போதும் அவர் உன்னை அன்பு செய்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் தனது திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18-19 இறை வார்த்தைகளில் பவுலடியார் ஒரு மிகப்பெரிய சவால் போன்றவே நமக்கு சொல்லுவார். அறிவு கெட்டாத இந்த இறை அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்லுவார். கடவுள் நம் மீது பாராட்டக்கூடிய அன்பு அளவிட முடியாதது என்று சொன்னேன். அறிவுக்கு எட்டாததும் கூட
நம்மால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் விவரிக்க முடியாத அன்பை அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே. அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு, குறிப்பா நம் ஆண்டவர் கிறிஸ்துவில் அவர்கள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு எத்துணை ஆழமானது, எத்துணை நீளமானது, அகலமானது, உயரமானது என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அத்துணை நேர்த்தியாக, அத்துணை முழுமையாக, நிறைவாக நம்மை அன்பு செய்து இவ்வுலக வாழ்வில் நம்மை நிறைவான வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வில் நிலை வாழ்வுக்கு நம்மை நடத்தி செல்லக்கூடிய அந்த நல்ல ஆயனாக அந்த இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு பணி செய்ய இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர். அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற மாறாத அன்புக்கான சான்றுகளாகத்தான் இந்த அருமையான பிள்ளைகள் இன்று கூடி வந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதன் முறையாக பெறப்போகிறார். நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணை திருவிருந்தில் அவர்கள் பங்கெடுக்க போகிறார். இந்த நற்கருணை அந்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு அகழுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன அந்த கடவுளது உடனிருப்புக்கான நிலையான அடையாளம் இனி இந்த பிள்ளைகள். அந்த கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அந்த மாறாத முடிவில்லா அன்புக்கு, தாயினும் சிறந்து நம்மை அன்பு செய்யக்கூடிய அந்த பேரன்புக்கு நிலையான சான்றுகள் இனி இந்த பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரு பங்கு இறை சமூகத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நற்கருணை திருவிருந்து வழியாகவே நாம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்த்து ஊக்கம் கொடுத்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலுவூட்டி நம்மை வளர்த்து வரக்கூடிய கடவுளது அருள் அடையாளமாக இந்த நற்கருணையே என்னாலும் அமைந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தொன்மை மிகு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற இந்த நாளில் இந்த தொன்மை நாம் கொண்டிருக்கிற அந்த கத்தோலிக்க விசுவாசத்தின் பாரம்பரியம், அந்த வரலாற்று சிறப்பு எத்துணை மேன்மையானது என்பதை ஒவ்வொரு நாளும் உணரட்டும். இது ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம் மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவ அறநெறியில், கிறிஸ்தவ பண்பாட்டில் நாம் வாழ தொடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நெடிய வரலாற்றை நமக்கு அது உணர்த்த வேண்டும் பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்கள் கடவுள் காட்டக்கூடிய அந்த புதிய அறநெறிக்கும் அந்த புதிய பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர். அது கிறிஸ்தவ பண்பாடு என்றே சொல்லலாம், அது கிறிஸ்துவின் அறநெறி கோட்பாடு என்றே சொல்லலாம். அந்த பாதையில் நம்முடைய முன்னவர்கள் தொடங்கி இன்று வரை நடந்து வருகிறோம். அந்த கடவுளது அருளும் ஆசியும் என்னாலும் நமக்கு நிறைந்திருக்கட்டும். தொன்மையான பெருமை மிகு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் இன்னும் பல நூறு தலைமுறைகளுக்கு உயர்ந்து நிற்கட்டும் பிரியமானவர்களே. நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை போலவே நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த ஆழமான இறை நம்பிக்கைக்கான சான்று இந்த ஆலயம். நமது நெடிய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு அழுத்தமான சான்று இந்த ஆலயம். நாம் அந்த கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த மாறாத விசுவாசத்திற்கான சான்றும், அவருக்கும் அவர் நற்செய்திக்கு நாம் பகரக்கூடிய அந்த சாட்சியத்தின் அடையாளமும் இந்த ஆலயம் என்று நாம் உள்ளத்தில் உணர்வோம். அங்க கடவுள் குடியிருக்கிறார். நாம் குடியிருப்பதற்கு நமக்கு வீடுகள் இருப்பது போல கடவுளுக்கு என்று இந்த தொன்மையான அழகிய மிக சிறப்பாக புனரமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் இருக்கிறது. கடவுள் எங்கு குடியிருக்கிறார். இங்குதான் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி வருகிறோம். இங்குதான் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழ்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக கண்ணீரோடு மன உருக்கத்தோடு மன்றாடி ஜெபிக்கிறோம். இங்குதான் நமக்கு அறிவிக்கப்படுகிற இறைவார்த்தையை காது கொடுத்து கேட்கிறோம். இங்குதான் திருப்பலி உட்பட்ட எல்லா அருள் அடையாளங்களையும் மகிழ்ந்து கொண்டாடி திரு அவையின் உண்மையான செல்வமாகிய இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கிற நிலங்கள் அல்ல, திரு அவையின் உண்மையான செல்வங்கள், வளங்கள், அதோடைய திருவருள் சாதனங்கள் என்று உணர வேண்டும். அந்த அருள் அடையாளங்களை நாம் இங்கு கொண்டாடுகிறோம். அந்த கடவுளது அருளால் நிறைந்திருக்கிறோம், மிகுந்திருக்கிறோம் பிரியமானவர்களை. இன்னும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருந்து உங்களை ஆதரித்து காப்பார். இணை சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் மோசே தாங்கள் நம்பி இருக்கிற கடவுள் யார் என்று அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்ல விரும்புகிற போது இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார். நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவராக இருக்கின்றார். நீங்கள் நம்பி இருக்கிற கடவுள் இன்று நாளை மறுநாள் என்றல்ல, இன்னும் 1000 தலைமுறை வரைக்கும் நம் முன்னோரோடு செய்து கொண்ட அந்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவராக இருப்பார்,
காப்பார். அந்த உடன்படிக்கையை காக்கிற கடவுள் இந்த ஆலயத்தில் எந்நாளும் குடியிருப்பார். நம்மை அறிந்து அன்பு செய்து அக்கறை கொண்டு நமது கண்ணீரை துடைத்து வளமையான புல்வெளிக்கு நம்மை எந்நாளும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக அந்த இயேசு உடனிருந்து உங்களை வழிநடத்துவார். அந்த கடவுளது அருளும் ஆசிரும் எந்நாளும் உங்களுக்கு துணை வருவதாக.